திண்டுக்கல் உட்பட தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலும் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் அமல். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் ஏற்கனவே 15 மாவட்டங்களில் அமலில் இருந்த நிலையில் நேற்று முதல் திண்டுக்கல் உள்ளிட்ட விடுபட்ட மாவட்டங்களிலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன்படி மது பாட்டிலின் விலையுடன் கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படும். சிறப்பு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட அந்த காலி பாட்டில்களை மீண்டும் கடையில் ஒப்படைக்கும்போது அந்த 10 ரூபாய் வாடிக்கையாளர்களுக்கு திரும்ப வழங்கப்படும். நீலகிரி, கொடைக்கானல், ஏற்காடு போன்ற மலைவாசஸ்தலங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் வீசப்படும் பாட்டில்களால் வனவிலங்குகள் பாதிக்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க டாஸ்மாக் நிர்வாகம் இந்த பை பேக் திட்டத்தை சமர்ப்பித்தது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் முதலில் மலைப்பகுதிகளிலும் தற்போது சமவெளி பகுதிகளிலும் இத்திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் மூலம் தினமும் சராசரியாக 100 கோடி ரூபாய்க்கும் மேல் வருவாய் கிடைக்கிறது. தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் 3 அல்லது 4 நாட்களில் 750 கோடிக்கும் மேல் விற்பனை நடக்கிறது. தற்போது 180, 360 மற்றும் 720 மில்லி கண்ணாடி பாட்டில்களுக்கு இந்த திட்டம் பொருந்தும். போதிய முன்னேற்பாடுகளின்றி அவசரமாக இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறி டாஸ்மாக் ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே பாட்டிலுக்கு கூடுதல் விலை கொடுத்து வாங்கும் நிலையில் மீண்டும் பாட்டிலை எடுத்துச் சென்று வரிசையில் நிற்க வேண்டியுள்ளது. மேலும் பாட்டிலில் ஒட்டப்பட்ட ஸ்டிக்கர் கிழிந்துவிட்டதாக கூறி ஊழியர்கள் 10 ரூபாயை திரும்பத் தர மறுப்பதாகவும் மதுப்பிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.